சின்ன குழந்தைங்கள்ல நிறைய ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொடுகு. மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுக்கு நீங்க சித்தால என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான ரீசன், நிறைய பேருக்கு கண்டினியூஸா அந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா திரும்ப அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல நியூ க்ரோத் வராது, பெர்மனண்டா அது வந்து க்ளோஸ் ஆயிடுது. இதனாலதான் நமக்கு என்னன்னா நிறைய பேருக்கு அந்த பால்னஸ் வர்றதுக்கான ஒரு ரீசனா இருக்கும். நான் இந்த ஷாம்பு மாத்திரேன், அந்த ஷாம்பு மாத்திரேன், எனக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை, ஹேர் ஃபால் ஆனது தான் மிச்சம்னு சொல்றேன். எதுக்கு நம்ம ஷாம்புக்கு போகணும்? சிம்பிளா நான் சொல்ற சொல்யூஷன் ஃபாலோ பண்ணாலே ஹேர் க்ரோத் வந்து நமக்கு வந்துடும் கம்ப்ளீட்டா. ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் டேண்ட்ரஃப்க்குனா இதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சொல்லுங்க மேம், சீக்கிரமா அதை கேட்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்மளுடைய சித்தா முறைப்படி இப்ப நீங்க வீட்லயே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம கிளினிக்கு வந்து அதுக்கு ஏதாவது லேகியமோ அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? டெஃபினெட்லி. இப்போ நான் சொன்ன மாதிரி ரத்த சுத்தி சூர்ணம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுக்கான ஸ்பெஷல் ஆயிலும் இருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்க அர்ச்சனா பேசுறேன். எல்லாருமே வந்து சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான இடத்துல இருக்கேன். அது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீக்ஷாலயா சித்தா ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ இங்க வந்து பார்க்காத வைத்தியமே கிடையாது. எல்லா வியாதிகளுக்குமே வந்து நம்மளுடைய டாக்டர் நித்யா மேம் வந்து சூப்பரா வந்து சித்தா முறையில வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 பிரான்ச் இருக்கு. ஒன்னு வந்து ஆதம்பாக்கம்ல இருக்கு, இன்னொன்னு தாம்பரம் முடிச்சூர்ல இருக்கு. இன்னைக்கு வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட மேம மீட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன டாபிக்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? நம்ம மேம மீட் பண்ணி அவங்க கிட்டே கேட்டுருவோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சின்ன குழந்தைங்கள்ல நிறைய ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொடுகு. சோ பெரியவங்க, ஒரு மிடில் ஏஜா இருக்கிறவங்க, ஆஃப்டர் டெலிவரியில இருக்கிறவங்க, இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிரெக்னன்சில எனக்கே வந்து பேனும் பொடுகும் வந்துச்சு மேம். முடி கொட்டுச்சுன்னா அப்படி முடி கொட்டுச்சு, அவ்வளோ ஹேர் ஃபால் இருந்தது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு, இன்ஃபேக்ட் என்னோட டாட்டருக்குமே ஸ்கூல் படிக்கிறா, அவளுக்கும் பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப், இந்த ட்ரை ஸ்கேல்ப் அப்படிங்கிற அந்த டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய இந்த ப்ராப்ளம் வருது. மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுக்கு நீங்க சித்தால என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா டேண்ட்ரஃப். எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கு சம்மர் வந்தா டேண்ட்ரஃப் வந்துடும், இல்லை அதிகமான வின்டர் வந்தாலும் டேண்ட்ரஃப் இருக்கும். இப்படி கை வச்சு நான் தட்டினாவே அப்படி கொட்டுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா ஸ்கின்லேயுமே நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ எங்கெல்லாம் இந்த டேண்ட்ரஃப் ஃபோர்ஹெட்ல படுதா இல்லை ஷோல்டர்ல படுதா அங்கே எல்லாமே எனக்கு வந்து சின்ன 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 கட்டிகள் மாதிரி வந்துடுது. இது வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிற நிறைய பேருக்கு வரலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணுது, எதனால நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரூட்ல வந்து அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுது. அது வீக் ஆகும்போது என்ன ஆகணும், நமக்கே ரூட்லேருந்து முடி வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு கண்டினியூஸாக அந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா திரும்ப அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல நியூ க்ரோத் வராது, பெர்மனண்டா அது வந்து க்ளோஸ் ஆயிடுது. இதனால தான் நமக்கு என்னன்னா நிறைய பேருக்கு அந்த பால்னஸ் வர்றதுக்கான ஒரு ரீசனா இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்ல இந்த டேண்ட்ரஃபை நம்ம கம்ப்ளீட்டா வந்து க்யூர் பண்ணா மட்டும்தான் திரும்ப ஹேர் ரீக்ரோத் வரும். நான் இந்த ஷாம்பு மாத்திரேன், அந்த ஷாம்பு மாத்திரேன், எனக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை, ஹேர் ஃபால் ஆனது தான் மிச்சம்னு சொல்றேன். எதுக்கு நம்ம ஷாம்புக்கு போகணும்? கெமிக்கல்ஸ் அந்த டைமுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு அதை அரெஸ்ட் பண்ணும். அகெயின் நமக்கு என்ன ஆகும்னா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கிறத நம்மளே பார்க்க முடியுது. அப்போ ஷாம்புஸ் எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக நான் சொல்கிற சொல்யூஷன் ஃபாலோ பண்ணாலே ஹேர் க்ரோத் வந்து நமக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் டேண்ட்ரஃப்க்குனா இதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சொல்லுங்க மேம், சீக்கிரமா அதை கேட்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ஓகேவா, இப்போ அந்த டேண்ட்ரஃப் சரியாகணும்னா நம்ம ஸ்கேல்ப் எந்த மாதிரி இருக்கு, ட்ரையா இருக்கா, இல்லை ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கும். ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா ஆயிலோட சேர்ந்து இன்னும் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆயிடும். ஸோ ஃபங்கஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு அதுதான் ஒரு கரெக்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம். ஃபங்கஸ் க்ரோத் ஆகி என்ன ஆகுனா சிலருக்கு ரவுண்டா ஹேர் ஃபால் ஆகிடும். ஸோ அலோபேஷியான்னு சொல்ற கண்டிஷன், புழுவேட்டுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல ஒரு காயின் ஷேப்ல அங்கங்கே ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்குன்னு சொன்னால்
டேண்ட்ரஃப் சிவியர் ஆகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆனதுனால வர ஒரு கண்டிஷன். ஓகே. அப்போ இதுக்கு நம்ம பேசிக்கா என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம், என்ன ஹெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஆயிலை விட ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின், அதில் இன்னும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்னா திரும்பவும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ அதை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ஹெர்ப்ஸை வந்து ஹேர் பேக் மாதிரி போடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா திரிஃபலா சூரணம் எடுத்துக்கணும். இதில் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 ஹெர்ப்ஸும் இருக்குது. இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு பொடி. இந்த திரிஃபலா பவுடர் 100 கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா மிளகு பொடி, இந்த மிளகு பொடி நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா 20 கிராம்ஸ் பெப்பர் எடுத்து பசு மோரில் ஒரு இரவு முழுவதும் நைட் ஃபுல்லாக அதை அப்படியே ஊற வச்சணும். காலையில் அது வெயிலில் நல்லா ஒரு 2 நாள் உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்துட்டு 20 கிராம்ஸ் தான் சேர்க்கணும். ஸோ இது 100 கிராம்ஸ் திரிஃபலா பவுடர் இருக்குன்னா 20 கிராம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு பவுடர் அதில் கலந்துட்டு இதை தயிரில் மிக்ஸ் பண்ணி தலையில் ஹேர் பேக்காக போட்டுரும். வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது எப்படின்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். ஸோ ஒரு 1 hour அப்படி தலையில் இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி பெயின் இருந்தாலும் சரி, பொடுகு இருந்தாலும் சரி, இதில் நமக்கு கிளியர் ஆகிடும். வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாமா இல்லை ஷேக்காய் பொடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக்காய் பொடி யூஸ் பண்ண வேண்டாம். ஷேக்காய் பொடி யூஸ் பண்ணால் இன்னும் ட்ரை ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்காக சில ஹெர்ப்ஸ், ஷேக்காயோட சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம சேர்த்து அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஷேக்காயோட பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், வெட்டிவேர் நம்ம சேர்த்துக்கணும், வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும், உலர்ந்த கற்றாழை பொடி நமக்கு கிடைக்கும், ஸோ அது நம்ம சேர்த்துக்கலாம், ரோஜா இதழ்கள், ஆவாரம்பூ, கார்போக அரிசி, கருஞ்சீரகம், இது எல்லாமே சேர்த்து இதனோட உசிலம் பொடியும் சேர்த்து ஒரு ஷேக்காய் பொடி, ஷேக்காய் இதில் ரொம்ப கம்மியாக சேர்த்து அதை நம்ம ஒரு ஹேர் பவுடராக ரெடி பண்ணிக்கணும். இதை நம்ம என்ன பண்ணோம்னா வாட்டரில், ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஜென்டலாக போட்டு தேய்ப்பாங்க. ஒரு சார் டேண்ட்ரஃப் போகணுன்ட்டு ரொம்ப ரப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிடணும். ஹேர் ட்ரையர்லாம் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் ஒருத்தர் யூஸ் பண்ண கோம் திரும்ப எல்லாரும் யூஸ் பண்ணுறது, பில்லோ கவர் ஒருத்தர் படுத்திருப்பாங்க அதிலே போய் படுக்கிறது, பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது, டவல் மாற்றி மாற்றி யூஸ், இது எல்லாமே டேண்ட்ரஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வழி. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது டேண்ட்ரஃப் கட்டாயமாக குறைஞ்சிரும். இதுலேயும் தாண்டி எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொன்னிங்கன்னா பிளட் பியூரிஃபையர் கட்டாயமாக எடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், டேண்ட்ரஃப் தானே இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இந்த ஹேர் பேக் போட்டால் போய்டணும். இப்போ பிளட்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா தான் இம்யூனிட்டி டெவலப் ஆகும், டேண்ட்ரஃப் போகும். இப்போ பேசிக்காக ரத்த சுத்தி சூரணம் பேர்லேயே இருக்குது பாருங்க, பிளட் பியூரிஃபையர்னு சொல்கிறோம். அந்த சூரணமை நம்ம மார்னிங் ஈவினிங் ஒரு 10 days ஃபாலோ பண்ணாலே போதும். அதை ரெகுலராக எடுக்க டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிச்சிரும். இல்லைங்க, இதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணலாம். கருஞ்சீரக எண்ணெய், இந்த கருஞ்சீரக எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணோம்னா இந்த கருஞ்சீரக எண்ணெய் 100 mlனா 50 ml அதில் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நம்ம சொன்ன இந்த ஹேர் வாஷ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ட்வைஸ் இப்படி ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது பர்சனல் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி நமக்குன்னு தனியாக எல்லாம் எடுத்து வச்சிடணும். ஏன் இப்போ நீயா எடுத்த அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக வச்சுட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையும். கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் போகணும்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிட்டோம்னாவே டேண்ட்ரஃப் போயிடும், ஹேர் ஃபால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். சூப்பர். இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறீங்களா டாக்டர், அது எப்படி வருது, எதனால் வருது அது? ஸோ நம்ம பாடியில் ரொம்ப ஆயில் செக்ரீட் ஆகுதுன்னா வரலாம், இல்லை நம்ம வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கேன் டஸ்ட் படுறதுனால வரலாம். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு, அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுதே தவிர இந்த பொடுகு அப்படின்னு சொல்கிறது இன்னும் ஒரு சில கண்டிஷனில் சிவியர் ஆச்சுன்னா, இப்போ லைக் சொரியாசிஸ் கண்டிஷன்லலாம் இதே மாதிரி இருக்கும், பொடுகு மாதிரியே இருக்கும், நமக்கு சொரியாசிஸ்னு தெரியாது. ஸோ ரொம்ப வருஷமாக அதனோட போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளாக நமக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா அது டேண்ட்ரஃபா இல்லை சொரியாசிஸான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இது சரியாயிடும். பட் டேண்ட்ரஃப்ன்றது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக அதை நம்ம க்யூர் பண்ணி. பெரிய இஷ்யூ கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க, டெய்லி கஷ்டப்படுற மக்களுக்கு தானே தெரியும் அதோட என்ன எவ்வளோ போராட்டம் நாங்கள் படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய சித்தா முறைப்படி இப்போ நீங்கள் வீட்டிலேயே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நம்ம கிளினிக்கு வந்து அதுக்கு ஏதாவது லேகியமோ அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? டெஃபினெட்லி
இப்போ நான் சொன்ன மாதிரி ரத்த சுத்தி சூர்ணம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுக்கான ஸ்பெஷல் ஆயிலும் இருக்கு. என்ன ஆயில்னு கேட்டிங்கன்னா பொடுதலை அப்படின்ற ஒரு மூலிகையே இருக்கு. பேர்லயே இருக்கு பாருங்க, பொடுகை விரட்டக்கூடிய தழை, பொடுதலை. ஸோ தலையில இருக்கக்கூடிய பொடுகை விரட்டக்கூடியது சின்ன ஒரு ஹெர்ப் தான். அது பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஸ்பெஷலா ஒரு பூ அதுல இருக்கும், ப்ரௌன் கலர்ல குட்டி குட்டியா இருக்கும். அந்த மூலிகையோட கருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஆயில் ரெடி பண்றோம். ஸோ இது நம்ம போடலாம். வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, இதையும் நம்ம வந்து போடலாம். இது எல்லாமே நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு. மேக்ஸிமம் இது ஒரு 10 days ஃபாலோ பண்ணும்போது டேண்ட்ரஃப் காணாம போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிளட் பியூரிஃபையர் ஒரு 1 month கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். 1 month கம்ப்ளீட்டா எடுக்கும்போது டேண்ட்ரஃப் பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சூப்பர். அந்த ஹேர் பேக் சொன்னீங்களா டாக்டர், அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்களா? இருக்கு, ஹேர் பேக் இருக்கு. வேணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 weekல உங்களுக்கு கொரியர் கூட பண்ணிடலாம். மீன்வெல் ஷேக்காவும் அதே மாதிரி ஷேக்காயும் அந்த ஹெர்ப்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. சோ இதெல்லாம் வந்து நம்ம பண்றதுக்கு கஷ்டம், நம்மளால வந்து எங்கெங்க இருக்குன்னு தேடி போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கிளினிக்லயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை இல்லைன்னு சொன்னாலும் டாக்டர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரான மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு மிடில் ஏஜ்ல இருந்தாலும் சரி, சின்ன வயசா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பொடுகுன்றது வந்து அன்றாட தொல்லையா தான் இருக்கு. அந்த தொல்லைக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா நிச்சயமா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.